இங்க நிறைய பேருக்கு ஆசை, ஜெயிக்கணும்னு ஆசை. அப்புறம் அது தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றது அது தெரியாது. ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஒரு பெரிய புறா கூட்டம் இருந்தது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புறா கூட்டத்தை வளர்த்து கொண்டிருந்தான் ஒருவன், ஒரு வேடுவன். அவன்கிட்ட இவ்வளவு புறா இருக்குன்ட்டு ஒருத்தன் பார்த்துட்டான். மொத்தமா தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ அந்த குடியானவன் அந்த புறாக்களுக்கு சொல்லித்தரானா, எல்லாரும் சொல்லுங்க, பலியாயிடக்கூடாது சொல்லுங்க எல்லாரும். அத்தனை புறாக்களும், நூற்றுக்கணக்கான புறாக்கள் குடியானவன் சொன்னதை திரும்பி சொல்லுச்சு. சொல்லுங்க எல்லாரும். அப்படி பார்த்துச்சு குடியானவனை. வேடன் வருவான், வேடன் வருவான், இறை தூவான், இறை தூவான், வலை விரிப்பான், வலை விரிப்பான், சிக்கி கொள்ள மாட்டோம், சிக்கி கொள்ள மாட்டோம். எங்க சொல்லுங்கன்னா 50 முறை சொல்லுச்சு. அந்த ரித்தம்ல குடியானவன் தூங்கிட்டான். தூங்கிட்டானா சொல்லிக்கிட்டே இருக்குங்க. வேடன் வந்துட்டான். வேடன் வந்து நிக்கிறான். உடனே எத்தனை புறாக்களும் கத்துச்சான். எங்க அம்மா சொல்லும் போதுங்க எனக்கு அப்ப புரியலைங்க. டீச்சர் ஆனதுக்கு அப்புறமா தான் புரியுது குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் பாடத்தைன்னு. வந்தான் வேடன். வந்த உடனே புறாக்கள் ஜகஜோதியா கத்துச்சு, வேடன் வருவான். வேடன் அப்படி நின்னா, எப்படிடா இவங்களுக்கு தெரியும்? இறை தூவான், பிடிச்சுக்கிட்டான். ஐயோ, இறை தூவாங்குதுங்க. வலை விரிப்பான், வலையை பிடிச்சிட்டான். தெரிஞ்சிருக்குதுங்க போல இருக்கு. சிக்கிக்கொள்ள மாட்டோம், அவ்வளவுதான். வராதுங்க போல இருக்கு. கூடனே திரும்பி நடந்தான் பாருங்க. அதே விஷயத்த சொல்லிச்சிங்க, வேடன் வருவான். நான் தான் திரும்புறேனே, இதுங்க ஏன் சொல்லுதுங்கன்ட்டு நின்னான். அதே டைலாக் சொல்லிட்டு இருந்துச்சுங்களா. கொஞ்சம் தூர 4-5 அடி வச்சுட்டு வேடன் வருவான். வேடன் வந்துட்டான். இறை தூவான், இறை தூவிட்டான். வலை விரிப்பான், வலை விரிச்சுட்டான். சிக்கிக்கொள்ள மாட்டோம், மொத்தமா தூக்கிட்டான். பின்னால போட்டுக்கிட்டு அதுங்க வலைக்குள்ளந்து கத்துதுங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். இந்த குடியானவன் தூங்கிட்டு இருக்கான்ல, குழந்தைங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்குங்கிற ரித்தம்லயே தூங்கிட்டு இருக்கிறார். வேல்யூம் இப்படி போச்சு. வேடன் வருவான் சத்தம், வேடன் வருவான், இறை தூவான், வலை சிக்கிக்கணும், மொத்தமா போயிடுச்சு. குழந்தைகளுக்கு மனப்பாடம் அல்ல, படிக்கின்ற படிப்பில் எதை சொல்லி தருகிறோம் என்கின்ற உணர்வை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுங்களை பார்த்துக்கோ. மிக முக்கியமான ஒரு கருத்தை, இன்றைய ஜெனரேஷன் இருக்குல்ல, கொஞ்சம் அவசரப்படுறாங்க. நம்மை விட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். சில விஷயங்களில் கொஞ்சம் அவசரம் இருக்கு. என்னை போலவே இவர்களைப் போலவே சிந்திக்க வேண்டும் என்று இல்லை, நீங்கள் உங்களைப் போல சிந்தியுங்கள். ஆனால் எதை சிந்திக்க வேண்டும் என்கின்ற பொறுமை வாசித்தால் தானே வரும். அந்த வாசிப்பு பழக்கம் இன்றைக்கு அருகாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நிதானமாக ஒரு பத்திரிகையை வாசிப்பது, நிதானமாக ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறது. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்ற. ஒரு பொண்ணு MBBSங்க முடிச்சிட்டா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இதை என்னையும் சேர்த்து என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன். MBBS முடிச்சிட்டா. அவ MDக்கு ட்ரை பண்றா. அவளுக்கான அந்த கோட்டால, MBC கோட்டா, அந்த கோட்டால அவளுக்கு 169 இருந்தா போதும், இல்ல 162 நினைக்கிறேன் போதும். அவ 169 வச்சிருக்கா. அப்ளை பண்ணா. அவளை விட குறைச்ச மார்க் வாங்குறவங்களுக்குலாம் கிடைச்சிருச்சு, அவளுக்கு கிடைக்கல. நான் இந்த கேஸ் ஸ்டடி எடுத்து படிக்கிறேன். இந்த கேஸ் ஸ்டடி இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அவ கோர்ட்ல கேஸ் போட்டா. கோர்ட் என்ன பண்ணுச்சு, மெடிக்கல் போர்டை கூப்பிடுது பதில் சொல்றதுக்கு. மெடிக்கல் போர்டு வந்துட்டாங்க. மெடிக்கல் போர்டு வந்து பதில் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு ஏன் கிடைக்கல பதில் சொல்லுங்க, என்ன அப்ளிகேஷன் வந்தது MBCல எடுங்க. மெடிக்கல் போர்டு MBCக்கான அப்ளிகேஷனை கொண்டாந்து வைக்குது. வச்ச உடனே அதுல பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்ளிகேஷன் இல்லைங்க. அவ சொல்றா நான் கொடுத்தேன்றா, நம்பர் கொடுக்குறா. அந்த நம்பர் எடுத்து பார்த்தா அது ஜெனரல்ல அவ வந்து போயிருக்கு. பிரிச்சு பார்க்கறாங்க, அவளுடைய அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கறாங்க. கேட்டகரின்னு இருக்கும்ல, அந்த கேட்டகரியில அவ ஜெனரல் டிக் பண்ணியிருக்கா. MBC டிக் பண்றது பதிலாக ஜெனரல் டிக் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, நான் MBCன்னு போடுறதுக்கு பதிலா பை மிஸ்டேக், எனக்கு தெரியாது, நான் ஜெனரல் போட்டேன்னு சொல்லுது. இன்னைக்கு நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கல்வி ஏன் தெரியுமா கற்க வேண்டும்? எந்த கோர்ட்டும் எந்த மெடிக்கல் சிச்சுவேஷனும் எனக்கு தெரியாது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாது. அந்த தண்டனையை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். எனக்கு தெரியாது என்றால் உங்களை கோர்ட் சட்டம் வாரி அணைத்துக் கொள்ளாது. நீங்கள் MBCல தான் போட்டிருக்கணும். எனக்கு தெரியாது என்றால் தெரியாது என்றால் உங்களுக்கு கிடையாது. இதை நாங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்றோம். ஸ்டே அலர்ட். ஒரு CAS எக்ஸாம் கூட நீ மிஸ் பண்ணிடாத.
ஒரு கிளாஸ் டெஸ்ட் கூட மிஸ் பண்ணிடாத. ஏன்னா ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணிடாத. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை டீச்சர் அந்த கிளாஸ்ல சொல்லலாம். அதை நீ விழிப்புணர்வோடு பெற்றுக்கொள். அதற்காகத்தான் வகுப்புகள், அதற்காகத்தான் கல்லூரி, அதற்காகத்தான் பள்ளிக்கூடங்கள், அதற்காகத்தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே. இந்த விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு நாம் தர வேண்டுமா இல்லையா? இன்றைய ஜெனரேஷன் இருக்குல்லப்பா, யூத் நிறைய பேர் இருக்கிறீங்க, யூத்துக்கு அப்பமார்களும் இருக்கிறீங்க, இந்த பாட்டிமார்கள் எல்லாமே கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. இந்த பாட்டி தாத்தா பண்ற அட்டூழியம் இருக்குல்ல, குழந்தைங்களை நாசமாக்கி வச்சிருக்காங்க சார். செல்லங்கிற பேர்ல இது காலேஜ் ஏதாவது பரவாயில்ல, இல்லை பிடிஏ நடக்கும். ஆனா பையனும் பொண்ணும் உஷாரா பார்த்துக்குவான் அம்மா அப்பா வராம. ஆமாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியவே தெரியாது பிடிஏ மீட்டிங் இருக்குன்னு. தெரியாம கவனமா பார்த்துக்குவான். எங்க மாத்தணுமோ அந்த இடத்துக்கு மாத்திடுவான். அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லையா? உனக்கு யார் சொன்னது? உங்க டீச்சரை பார்க்கணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, விழுந்து கால் உடஞ்சி இருக்குது, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, வரும்போது சொல்றேன் வா. அப்படியே இந்த குழந்தைகளுக்கு நன்மை செய்வதற்காக நான் பல இடங்கள்ல சொல்லுவது உண்டு, இங்கேயும் சொல்லிட்டு போறேன். நாங்கெல்லாம் இப்போ லீவ் லெட்டர் ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப வலிக்குது சார் எங்களுக்கு. எங்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப வலிக்குது. ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ 2 days leave. சரியா? யுவர்ஸ் பாருங்க, நீங்களே, நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு வாயிலிருந்தாவது யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு வந்துச்சா பாரு. எல்லாம் ஃபேத்ஃபுல்லி, ட்ரூலி, சின்சியர்லி. ஏன் ஒபீடியன்ட்லி இல்லை? ஏன் இல்லைன்னா இல்லை, இருந்தா சொல்ல மாட்டோமா? ஒபீடியன்ட்லி ஏன் இல்லைன்னு கேட்டா, முன்னால வருமா ஐ முன்னால வருமானு சிக்கல் மேடம். ட்ரூலில பிரச்சனையே இல்லை மேடம். எவ்வளோ ட்ரூவா அவ்வளோ எல்லு. நீங்க எல்லாருமே ஆப்ரஹாமை கொண்டாடுறீங்கல்ல. கீழ்ப்படிதல் உள்ள குழந்தைகள், கீழ்ப்படிதல் இருக்கிறதா இன்றைக்கு? பணிவு இருக்கிறதா இன்றைக்கு? நான் இந்த வார்த்தையை சொல்ல, நீங்க உங்க குழந்தைகள் கிட்ட போய் சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. பரிவின் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. கற்கும் வரை அடங்கி இரு, கற்றதற்கு பிறகு அதிகாரம் பெறு. கற்கும் வரைக்கும் அடங்கி இரு. பணிவுடன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள். எனக்கு எல்லாம் தெரியும்னா ஒன்றும் தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதுவும் தெரியவில்லை என்பதுதானே ஞானத்தின் முதல் படி. எங்கோ பேசுகின்ற குரல் எங்கோ வந்து சேர்கிறது. அந்த கிரஹாம் பெல் எங்கிருந்து தொடங்கினா? ஒரு கோதுமையை விதைச்சிட்டு காது வச்சு 3 மாசம் டைரியில எழுதி வச்சான். கோதுமை செடி வளர்கின்ற பொழுது எந்த ஒரு சத்தமும் எழுப்பப்படுவதில்லை. மௌனத்திலிருந்து தொடங்கினான் அவன். கற்றல் என்பது அப்படித்தான், மௌனத்தில் இருந்துதான் தொடங்கும், எம்டியிலிருந்து தான் தொடங்கும். எம்டியா இருந்தாதான் கற்றுக்கொள்வதற்கு பாத்திரம் காலியாக இருந்தாதான் கற்றல் நிகழும். இது இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன சொல்லி இருக்குன்னு? ஏஐ வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 கேஸ் போட்டு அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுட்டு நீங்க அட்டாச் பண்ண முடியாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. யூ cannot go with AI for everything. That is artificial intelligence. பல இடங்கள்ல ஆர்ஐ, ரியல் இன்டெலிஜென்ஸ். அதை எப்படி மேம்படுத்துவது? நான் இப்படி சொல்றேனே, நான் லிட்டரரி டீச்சர் தான், நான் ஆர்ட்ஸ் டீச்சர் தான். ஏஐயை பயன்படுத்துங்கள், பயன்பட்டு போகாதீர்கள். பயன்படுத்துங்க. இன்னைக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. பயன்பட்டு போகிறார்கள் பிள்ளைகள். பயன்பட்டு போகாமல் பயன்படுத்துவதற்கான அறிவை அவர்களுக்கு தருகிறோமா? நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு. காலேஜ் டீச்சர்ஸ் சினிமாவில் பார்த்துட்டு வராங்க பிள்ளைங்க. அங்கே வந்து நயன்தாரா மேடமும் சாய் பல்லவி மேடம் தான் அவங்க அப்படி இருப்பாங்க டீச்சர்ஸ். ரியல் டீச்சர்ஸ் இந்த நான் இந்த இவங்க நான் அங்கே உட்காந்துட்டு இருக்குதுங்க, அதெல்லாம் ரியல் டீச்சர்ஸ். இட்ஸ் ரியல், இட் இஸ் நாட் ரீல். ரியலாக வாழ்க்கையை கற்றுக்கொள்வது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது. There is no freedom without law. நீங்க லா இல்லாம என்ன ஃப்ரீடத்தை அனுபவிச்சிட முடியும்? ஒன் வேனா ஒன் வே தான், ஒன் வேல நீ போலாம், அதுவும் ஃப்ரீடம். ஒன் வேல எதிர்பக்கத்துல வரக்கூடாது, அது லா. ஃப்ரீடம் அனுபவிக்கலாம், ஆனா லாவோட தான் அனுபவிக்கணுங்கிற டிசிப்ளின் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சுங்க, அகாடமிக் வேர்டுங்க டிசிப்ளின். நீங்கள் எதை படிக்கிறீர்களோ, எதை தொடர்ந்து நீங்கள் ஒழுகுகிறீர்களோ அதுதானே உங்கள் ஒழுக்கம். அப்படி என்றால் ஒழுக்கம் என்றால் கற்றல் தானே. டிசைபிள் என்றால் மாணவன் என்றால், டிசிப்ளின் என்றால் கற்றல் தானே. லேர்னிங், லேர்ன் அண்ட் லிசன்.
லிசன் டு லேர்ன், அன்லேர்ன் டு லேர்ன். முதல்ல லிசனிங் அண்ட் லேர்னிங் இருந்தா தானே மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் வரும். கேட்கவே மாட்டேங்குதுங்க. நீங்க போய் சொல்லுங்க உங்க பிள்ளைகள் கிட்ட, இல்ல இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்காக சில கதவுகளை பெரியவர்கள் மூடி வைத்திருக்கிறோம், அதற்குள் போகணும்னு துடிக்கிறீங்க. அது சுதந்திர கதவு என்று நீங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்குள்ளாக போனால் நீங்கள் அடிமைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காக அந்த கதவுகளை நாங்கள் பூட்டி வைத்திருக்கிறோம். பூட்டிய கதவிற்குள் போக வேண்டும் என்று துடிக்காதீர்கள். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஒரு வேட்டை நாய்ங்க, அந்த வேட்டை நாயை ரேஞ்சர் அனுப்புறாரு, ஏதாவது விஷ பூச்சி இருந்துச்சுன்னா, ஏதாவது விலங்குகள் இருந்தா எனக்கு வந்து சொல்லுங்கன்னு. ட்ரெயின்டு டாக். அவர் டென்ட் கட்டி ஒரு இரும்பு கதவு போட்டார், போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு ரீல்ல வந்ததுங்க இது, பட் அது சம்பவம் உண்மை. ஓடிச்சிங்க அது, அந்த நாய் ஓடி ஓடி சுத்தி பார்க்குது, எதுவுமே இல்லை. ஆனா அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. நீங்க போட்டு பாருங்க, இதுல வரும். இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சு, இந்த நாயை துரத்துது. சிறுத்தை 60ல ஓடுது, நாய் 40 கிலோமீட்டர்ல ஓடுது. வேகமா ஓடி வந்துருச்சுங்க நாய் டென்ட் கிட்ட. டென்ட் இங்க இருக்கு, நாய் ஓடி வந்து டென்ட் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஆனா ரேஞ்சர் ரைட் சைட்ல நிக்கிறாரு. அந்த நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும், ரைட்ல திரும்பினோம்னா இது வந்து அடிச்சிரும், ஃபோர்ஸ் குறைஞ்சிரும்ட்டு. ஏங்க நமக்கு பிசிக்ஸ் ஒழுங்கா படிச்சோம்னா ஓடுற பஸ்ல எப்படி இறங்குறதுன்னு தெரியுங்க. பிசிக்ஸ் படிக்காதவங்க தான் கீழே விழுந்து முட்டி உடச்சிக்கும். பிசிக்ஸ் தெரிஞ்சது கரெக்டா, பிசிக்ஸ் தெரிஞ்சது இறங்கும் போது கீழும்போது முட்டிக்காது, கீழே விழாத. பேசிக்ங்க அது பிசிக்ஸ். அந்த நாய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அது ரேஞ்சர் கிட்ட போகாம நேரா உள்ள நுழைஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, வித் நோ டைம் பின்னால வந்த சிறுத்தையும் உள்ள போயிடுச்சு. நீங்க வேணா போட்டு பாருங்க, இது இருக்கு உள்ள. கதவு டொப்புன்னு மூடிடுச்சு அந்த ஃபோர்ஸ்ல. இப்போ ரேஞ்சர் அழுகுறார். ஏன் அழுகுறார்? நாய் உடனே அவரும் திறக்க முடியாது, ஏன்னா சிறுத்தை வெளியில வந்தா இவருக்கு ஆபத்து. அவரு ரெஸ்கியூ டீம் ஃபோன் பண்றார். ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் உள்ள ஒரு கேமரா போடுதுங்க. நான் இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிட்டு நான் இடம் சாரிக்கிறேன். மனதில் இருக்கக்கூடிய சிறிய திரையை விளக்குவது தான், வேற ஒன்றும் இல்லை. கேமரா வந்து இப்படி பார்க்குதுங்க. நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி அந்த நாய் சாகலை. நாயை சிறுத்தை கொல்லலை. நாய் வந்து 4 மூலையில ஒரு மூலையில பயந்து உட்காந்துட்டு இருக்கு, நடுங்கிட்டு இருக்கு, பயந்து உட்காந்துருக்கு, சாகலை. சிறுத்தைய காணோம். 360 டிகிரிஸ் இப்படி சுத்துது. சுத்தி கதவுக்கு பின்புறம் உள்புறம் வந்தா கதவுல ஒட்டிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்குதுங்க சிறுத்தை. நடுங்கிட்டு இருக்கு. அந்த கேமராமேனுங்க என்ன ஒரு ஞானமான ஒரு வார்த்தை சொன்னான் தெரியுமா? சர்வசாதாரணமா சொன்னான். இந்த சிறுத்தைக்கு பசிச்சுது, அது வேட்டையாட போச்சு, வேட்டை கையில கிடைச்ச அந்த வினாடியில அந்த சிறுத்தைக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய சுதந்திரம் பறி போய் விட்டதுன்னு. இப்போ அந்த சிறுத்தைக்கு பசி இல்லை, அதுக்கு சோறு வேணாம், அதுக்கு அந்த நாய் வேணாம், எந்த நாயும் அதுக்கு வேணாம். அதுக்கு இப்போ வேண்டியது சுதந்திரம். நீங்க பாருங்க, ஜூக்கு போய் பாருங்க, சிங்கம், புலி, யானை எல்லாம் உள்ள இருக்கும். சிறுத்தையை நீங்க கூண்டுல வைக்கவே முடியாது. சிறுத்தைக்கு கூண்டு பிடிக்காது. சிறுத்தை கூண்டுல இருந்தா ஆயுளோட இருக்காது. அதனால்தான் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையை வெளியில் வான்னு எழுதினாரு பாரதிதாசன். அந்த சிறுத்தைக்கு இப்பொழுது சுதந்திரம் தான் தேவை. நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நம் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், சில கதவுகள் பூட்டி கிடந்தால் பூட்டியே கிடக்கட்டும், அதற்கு உள்ளாக போய் சிக்கிக்கொண்டு அடிமைப்பட்டு விடாதீர்கள். மறுபடியும் உங்களுக்கான முழு வாழ்க்கையே அந்த கதவை திறந்து சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காகவே கழிந்து போய்விடும். சில கதவுகளுக்குள் நுழையாமலே வாழ்ந்து விடலாம். இது நமக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? எது சுதந்திரம், எது அடிமைத்தனம் என்கின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பெயர்தான் கல்வி. நானும் சொல்கிறேன், என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? நான் பெற்ற கல்வியால் எனக்கு கிடைத்திருக்கும் சுதந்திரம். சுதந்திரமாக நின்று பேசுறேனா இல்லையா? இந்த சுதந்திரம் தான் என் கல்வி எனக்கு கொடுத்த ஆகப்பெரிய பரிசு பொருள். ஒன்றை நான் புரிந்து கொள்கிறேன். புரிந்து கொள்வதற்கு எந்த அடிமைத்தலையும் என்னுடைய மூளையில் திரையாக போடப்படவில்லை என்பதுதான் கல்வி எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பாக நான் கருதுகிறேன்.